ஒரு போன் பண்ணிக்க கூடாது. நம்ம இவன் மேல மூத்தனா தெரியுது. டேய் நல்லா தேடா. என்னாச்சு? ஒரு நிமிஷம் உங்களை பாத்துட்டு போயிடுறாமியா. வாங்க. சொல்லுங்க ஆச்சி, என்ன விஷயம்? இல்ல, நேத்து மயிலு பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து ஒரு பொண்ணை கூட்டிட்டு வந்து நம்ம கடையில. எத்தனை தடவை சொல்றது பஸ் ஸ்டாண்ட் நிக்கிற பொண்ணுங்க மேல கை வைக்காதுன்னு? ஒரு பிரச்சனைனா எவடா சமாளிக்கிறது? உன்னால கண்ட கண்ட முட்டெல்லாம் பேச்சு வாங்க வேண்டியதா இருக்கு. அப்புறம் ஆச்சி? அப்புறம் கடையில வந்து குடிக்கிற அப்படி. சரி, அப்புறம் ஒரு பாக்ஸ் வேற கடையில ஆச்சி, அந்த கடையை கூட நான் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். நான் ஏற்கனவே உங்ககிட்ட சொல்லியிருக்கேனே. கொஞ்சமா தண்ணி சாப்பிடுறதுல என்ன தப்பு இருக்கு? நான் சாப்பிட மாட்டேன், அது உங்களுக்கே தெரியும். எனக்கு பிடிக்காது, நான் அடிக்கல. பாவம் பசங்க காலையில இருந்து சாயந்தரம் வரைக்கும் எனக்காக வேலை பாக்குறாங்க. அவங்களுக்கு ஒரு சின்ன ரிலாக்ஸேஷன் வேண்டாமா? அது இல்லையா, தொழில் செய்யற இடத்துல. ஒண்ணு புரிஞ்சுக்காச்சு, உனக்கு தான் அது கடை, அவங்களுக்கு குடோன். மார்க்கெட்ல இவ்வளவு பெரிய கடையை சும்மா பூட்டி வைக்கிறதுக்கு நான் என்ன முட்டாளா? பசங்க கொஞ்சம் முன்ன பின்ன இருக்கணும்னா ஒரு இடம் வேணும்னு அதை அப்படியே நான் போட்டு வச்சிருந்தேன். சரி, ராத்துல தானே யூஸ் ஆகுது, பகல்ல சும்மா தானே கிடக்குது. இந்த பசங்களுக்காக நீயும் வந்து கேட்டேன்னு கொடுத்து வச்சேன். அது தப்பா போச்சு இல்ல? சரியா, இனிமே பசங்களை பார்த்து நான் இல்லாச்சு. ஒரு விஷயத்தை நீங்க நல்லா புரிஞ்சுக்கணும். மார்க்கெட் முழுக்க ஆளுங்க வட்டிக்கு பணம் கொடுத்து வாங்கிட்டு இருக்காங்க. அந்த தொழிலுக்கு முக்கியம் பயம். பயம் இல்லைன்னா ஒழுங்கா பணத்தை திருப்பி கொடுப்பானா? போயிட்டு நாளைக்கு வாம்பான். இந்த வட்டி அநியாயம்பான். ரேஷன் கார்டை எதுக்கு கொடுக்கணும்பான். தொழில் படுத்துரும். மார்க்கெட்ல நாயுடுன்னா ஒரு மரியாதை இருக்கு. நாயுடு ஆளுங்கன்னா 10 அடி தள்ளி நின்றுதான் மார்க்கெட்டே பேசும். 15 வருஷமா அந்த மரியாதையை கட்டி காப்பாத்திட்டு இருக்கேன். ஆனா இன்னைக்கு இந்த 4 சின்ன பசங்க ஆளுங்களை அடிச்சுதான் மார்க்கெட்டே பேசுறேன். நிறுத்துறா, அடிக்கிறானா? அதை அங்கேயே பண்ணிருக்க வேண்டியதானே? எங்க தொலைச்சமோ அங்கதான் தேடணும். ஆச்சி, பசங்களை கூட்டிட்டு போங்க. போய் கடையை தரங்க. ஏய், அந்த கடை சாவியை எடுத்துட்டு வாடா. மயில் வருவான், கடையில வச்சு பசங்களை அடிப்பான். சைலண்டா வாங்கிக்க சொல்லுங்க. அப்ப மார்க்கெட்டுக்கு புரியும் நாயுடு ஆளுங்க கிட்ட வம்பு வச்சுக்க கூடாதுன்னு தெரியும். ஐயா, ஏய், கூட்டு போ. இதோட இந்த பிரச்சனையை முடிச்சுக்கணும். நாளையில இருந்து நீங்க வழக்கம் போல பகல்ல கடையை நடத்திக்கலாம். நீ ராத்திரி மட்டும் தான் நாங்க போனோம். வாங்க வாங்க, கிளம்பு. போ. போட. ஆச்சி, ஒரு நிமிஷம். பசங்க சின்ன பசங்களா இருக்காங்க. அடி வாங்குறதுக்கு பயந்து எங்கேயாவது ஓடி போயிட்டாங்கன்னா மார்க்கெட்ல பட்ட அவமானம் அப்படியே நின்னு போயிடும். ஒண்ணு பண்ணலாம், பசங்க போட்டோம், நீங்க இங்க இருங்க. ஏய், ஆச்சிக்கு சேர போடு. ஏய், சீக்கிரம் கிளம்பு. போட போட. என்ன பாக்குற? போன்றாங்களே, போட போட. உட்காருங்க ஐயா, உட்காருமா. அதுல உள்ள சொல்றாங்கல்ல. இறங்கடா. ஹாய் போறா. அடியே தரங்க. இந்த வரோம். சி இறங்க. செத்தி நீ வா. அண்ணா எங்க போறல? பசங்க மறுபடியும் வந்து கடை தரறாங்க. ஆமா. என்கவி மன்னிச்சு விடுங்க. பெரிய மனுஷன் பெரிய மனுஷன். ஏய் பசங்களா, இனிமேல பாத்து வாங்க.
என்னடா தம்ம தொண்டு பசங்களை அடிக்க இவ்வளவு பேர் வந்துக்கிறீங்க? எல்லாம் வேடிக்கை பார்க்க வந்துங்கண்ணா. ஓகே ஓகே ஆரம்பிமா. ஏய் எல்லாம் வா 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 வா, காலைல பார்த்தோம்ல வா. ஏய் சேட்டு வாடா. ஏய் வா வா, ஒன்னும் அவசரம் இல்ல, நிதானமா விளையாடுவோம். நீங்க முதல்ல யாரு இருங்கடா. ஏய் நீ என்ன பண்ற? Facebookல போடலாண்ணே. போட்டுக்க. ஏய் நீ பாக்ஸர் தானே? ஆமாண்ணா. சூப்பரா. ஏய் திரும்ப மச்சி ஒரே இடத்துல நாக் அவுட் பண்றா. ஏய் கைய மேல தூக்குடா. அட மச்சான் ரிப்லே போடுறா. ஏய் தூக்குடான்ற. அட்ரா ரிப்ல தானா? என்னடாச்சு நீ? ஆச்சி காஃபி குடுத்தியா? வேண்டாமா. ஆச்சி காஃபி குடிங்க. அன்னைக்கு கொத்தவால் சாவடியில உங்க வீட்டுக்காரர் எனக்கு உதவி பண்ணதுனாலதான் இன்னைக்கு நான் இந்த நிலைமையில இருக்கேன். அந்த மரியாதை எனக்கு உங்க மேல இருக்காச்சு. கடை அது நானே கேட்கணும்னு நினைச்சிட்டு இருந்தேன். இப்ப கடை நல்லா தானே போயிட்டு இருக்கு. ஏய் என்ன உள்ள விட ஒன்னும் கவலைப்படாதீங்க ஆச்சி. சும்மா 4 தட்டு தான் தட்ட சொல்லியிருக்கேன். பிரச்சனை முடியட்டும், நாளைக்கு என்ன ஏதுன்னு பேசிக்கலாம். சின்ன பசங்க ஆச்சி, அவங்களுக்கு என்ன தெரியும்? வயசான நீ தான் பார்த்து நடந்திருக்கணும். இவ்வளவு நடந்ததுக்கு அப்புறம் அசிங்க அந்த பசங்களுக்கா இல்ல உனக்கா? ஆச்சி காஃபி குடுத்தியா? வேண்டாமா. ஆச்சி காஃபி குடிங்க. அன்னைக்கு கொத்தவால் சாவடியில உங்க வீட்டுக்காரர் எனக்கு உதவி பண்ணதுனாலதான் இன்னைக்கு நான் இந்த நிலைமையில இருக்கேன். அந்த மரியாதை எனக்கு உங்க மேல இருக்காச்சு. கடை அது நானே கேட்கணும்னு நினைச்சிட்டு இருந்தேன். இப்ப கடை நல்லா தானே போயிட்டு இருக்கு. ஏய் என்ன உள்ள விட ஒன்னும் கவலைப்படாதீங்க ஆச்சி. சும்மா 4 தட்டு தான் தட்ட சொல்லியிருக்கேன். பிரச்சனை முடியட்டும், நாளைக்கு என்ன ஏதுன்னு பேசிக்கலாம். சின்ன பசங்க ஆச்சி, அவங்களுக்கு என்ன தெரியும்? வயசான நீ தான் பார்த்து நடந்திருக்கணும். இவ்வளவு நடந்ததுக்கு அப்புறம் அசிங்க அந்த பசங்களுக்கா இல்ல உனக்கா? ஏய் பெரியப்பா. பெரியப்பா சித்தப்பா வா. என்ன இப்படி அழுறாங்க? அடுத்து யார் அடிக்கிறா? வேணாம் நீ வா. பாரா உள்ள போய் அடிக்கணும். எல்லாம் பார்க்கதானே எங்க வச்சு அடிக்கிறது. தம்பி வெக்கப்படுது. இவர்தான் நம்ம பொறுத்த லைவா பார்த்தது. போடு எங்க அடிக்கிட்டோம்? காது மேலே போடு. காதா சூப்பர் நானா. ஐயோ இருடா. ஏய் போடுறா மச்சான். விடா போடுறா மச்சான். என்ன பண்றா? அடி வாங்கனா அண்ணாத புள்ள கூட அம்மான்னு தான் சொல்லுது. தம்பி கொஞ்சம் முன்ன காட்டு. ஓகே சூப்பர். ஏய் குட்டி பையா வா. என்ன நீ இப்பதான் டிரைவர் பஸ்க்கு தூக்கிங்கற? பையனா போன தடவை எப்படி முடிச்சேன்னு பாத்தில்ல? நீனா சும்மா இருக்க மாட்டே. அதான் நான் கேட்டு நிக்கறல. ஏ பர்றா இவர் வந்துக்கிறாரு. செருப்பறா எறா செருப்ப. ரொம்ப கலரா இருக்கான்ல அவன். பட்டுக்கு போலான்னு கிளம்பியிருந்தேன். ஐயோ இந்த படம் சூப்பரா இருக்குவா. ஓட்டுங்க. என்னடா பண்ணலாம் அவன? மூஞ்சில ஒரு கோடு போடு சகோ. அப்படின்ற கொஞ்சம் தள்ளுங்க. என்ன கடை தரணும்? சேட்டு என்ன நடந்துச்சு? சித்தப்பா என்னடா ஆச்சு? ஐயோ கையெல்லாம் ரத்தம். சேட்டு புள்ளிவனுக்கு என்னாச்சு? ரமணி கிளம்பு. யாரு? போ. என்னாச்சு? ஆச்சி வருவாங்க. யாரு நீ? ஆச்சி பொண்ணு. ஆச்சி பொண்ணா? யாமினி போ. ஃப்ரெண்டாண்டா போங்கறல்ல. கடையில பொண்ணு ஏத்துனா டென்ஷன் ஆனா. பொண்ணு இல்லையா? ஏய் போன்றல்ல. ஏய் அண்ணா போ போங்கற. ஏய் ஓய்
எங்கடி டேய் கிட்ட வந்து சித்தப்பா விட மாட்டேன்டா வச்சுக்கிறேன்டா. லோகு அக்காவுக்கு போன் போட்டியா? ஹாஸ்பிட்டல் இருந்து கிளம்பிட்டாங்களாம். அப்படியே அந்த மயிலுக்கும் போனை போட்டு அங்க என்ன நடக்குதுன்னு பாரு. சின்ன பசங்கடா செத்து போயிட போறாங்க. அம்மா 4 தட்ட சொன்னேன். இவ்வளவு நேரம் பண்ணிட்டு இருக்காங்க. கொஞ்சம் பிடிக்கல. குமார் எங்க செஞ்சு அப்படி வா. என்ன பெருமாள், மார்க்கெட் போயிட்டீங்களா? ஸ்பாட்ல தான் இருக்கேன். நான் ரொம்ப அடிச்சிட்டாங்களா? கொஞ்சம் பலமா தான் அடிபட்டிருக்கு. அவங்கள ஆஸ்பத்திரியில சேர்த்து விட்டுருங்க. நான் அங்க சொல்லியிருக்கேன். என்ன செலவாதோ நாமளே கொடுத்துடலாம். டேய் எந்திரா. எந்திரி எந்திரி எந்திரி. வா வா வா. சார் அவங்க எந்த தப்பு பண்ணல சார். ஏறா. ஓ. முடியா. மெதுவாக்கா. ஆமா என்னாச்சு? டாக்டர் என்ன சொன்னாரு? என்ன குழந்தைன்னு கேட்டா டாக்டர் சொல்ல மாட்டேங்கிறா மாமா. மத்ததெல்லாம் நார்மல் தான். அடுத்த வாட்டி மாதவரம் பக்கத்துல ஒரு தெரிஞ்ச டாக்டர் இருக்காங்க. நான் அங்கதான் பாப்பேன். யார் காப்பி போட்டா? நல்ல ஸ்மெல் வருது. ஆச்சி என்ன திடீர்னு வீட்டுக்கு? ஐயோ ஏன் படியில உட்கார்ந்து இருக்கீங்க? பாலா ஒரு சேர் எடுத்துட்டு வாடா. அக்கா வா. என்ன வா. லோகு வா, ஆஸ்பத்திரி போலாம். ஆச்சியும் கூட்டு வா, பசங்களை பார்த்துட்டு போட்டோம். சாமி எஃப்ஐஆர் போட்டீங்க? அதான் எழுதிட்டு இருக்கேன் சார். போட வேண்டாம், நான் சொல்றேன். 2 பேருக்கு மட்டும் ஹெவி பிளட் லாஸ். லெட்ஸ் see.
பாவம் பசங்க செலவெல்லாம் பார்க்கலாம். இரு. ஏய் விடு. ஏய் 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 என்னடா என்னடா நடக்குதுங்க? ஏய் 4 பேர் தானே சொன்னீங்க. திடீர்னு 15 பேர் வந்துட்டாங்க. கொஞ்சம் டைம் கொடுங்க ப்ளீஸ். போடா. ஏய் போடா. என்ன நிக்கிறீங்களா? போடா. ஏய் பசங்களுக்கு என்ன தெரியும்? வயசான நீதான் யோசிச்சு இருக்கணும். ஏய் இப்ப அசிங்கம் பசங்களுக்கா இல்ல உனக்கா? நான் செத்து 2 மணி நேரம் ஆச்சு. எங்க அந்த 4 பேரும்? எங்க அந்த 4 பசங்களும்? இங்கதான் ஸ்டேஷன்ல இருக்காங்க. அவங்கள கூட்டு வா. உடனே வீட்டுக்கு கூட்டு வா. இல்ல உங்க வீட்டுக்கு வேணாம். அப்ப நான் அங்க வரேன். வேணாம் வேணாம் நாயுடு, நான் சொல்றத கேளுங்க. வேணாம், நான் சொல்றது ஒரு நிமிஷம் ப்ளீஸ் கேளுங்க நாயுடு. என்னையாச்சு உனக்கு? என்ன பேசுற நீ? நான் ஏதாவது ஒரு பொது இடத்துல. ஏய் பெருமாள், அவங்கள காப்பாத்த பாக்குறியா? என்ன மயிலு மயிலு காணுமா? ஃபுல்லா பாத்துட்டேன். ஆஸ்பத்திரிக்கே வரலையா? என்ன சொல்ற? என்னங்கடா? ஆச்சி அவங்க வீட்டுல இருக்காங்க. அதுக்கு ஆச்சி வந்தாதான் மயில் வருவான். நீங்க சொல்றதெல்லாம் சரிதான் தம்பிகளா. ஆனா கடையில வச்சு தண்ணி அடிச்சான், பொம்பளைய ஏத்தனான், டேபிளுக்கு தீய வச்சான், ஓட்டைய போட்டான். இதெல்லாம் வச்சு எந்த செக்ஷன்லயும் கேஸ் போட முடியாதுடா. 2வது கடை அவங்க பேர்ல இருக்கு. நாங்கிற வாசி பேசிட்டு இருக்கேன். பழைய இன்ஸ்பெக்டர்னா நேரம் அடிபட்டே செத்துருப்பீங்க. மானத்தோட வாழ்றது இல்லடா, உயிரோட இருக்கிறதா முக்கியம். உங்க கோபம் ஈகோலாம் மூட்டை கட்டி வச்சுட்டு காலில் விழுந்து மன்னிப்பு கட்டி எங்கேயாவது ஓடி போயிடுங்கடா. அப்ப எங்க கடை உங்களுக்கு ஒரு வேலை இருக்கு, இருக்க வீடு இருக்கு, அம்மா குழந்தைங்கன்னு ஒரு குடும்பம் இருக்கு. ஆனா எங்களுக்கு எல்லாமே அந்த கடை தான் சார். ஏய் கணேஷ், அவங்கள வீட்டுல விட்டுருங்க. கொஞ்சம் போன் கொடுங்க சார். மயில காட்டு. ஹலோ, இங்கதான் இருக்கேன். அவன் ஆஸ்பத்திரி கொண்டு போ. நாயுடு, நான் என்ன சொல்ல பெருமாள்? இல்ல நான் வேலை முடிஞ்சு நீ கிளம்பு. பசங்க மேல மட்டும் தப்பு இல்ல, நம்ம சைடுலயும் போன்னு சொல்லிட்டல. இல்ல நாயுடு, நான் சும்மா விட்டேனா? சின்ன பசங்க மேல பறக்க காக்கா குருவிகள் தலையில பீ பேண்ட் போயிடும். எஃப்ஐஆர் எல்லாம் போட்டேன். நான் பசங்க எஃப்ஐஆர் போட்டேன். சாமி 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 சாமி. சரி, எல்லாரும் வேணாம். அந்த 4 பேர்ல ஒருத்தன் எவன்? ஆச்சி வந்தாத்தா மயிலுன்னு சொன்னானா யாரவன்? அவனா நான் கொல்லாம விட மாட்டேன். நாயுடு, நான் தான் நாயுடு. சும்மா சொல்றான், நான் தான்.
என்னாச்சு மாமா? வந்துட்டு இருக்கேன். பசங்களுக்கு என்னாச்சு? விடக்கூடாது மாமா, ஒருத்தனை உயிரோட விடக்கூடாது. அவங்கள என்ன பண்ணணும்னு முடிவு பண்ணிட்டேன். போய் நாயுடு, அந்த பசங்க கடை விஷயம் முதல்ல ஆஸ்பத்திரி கூட்டு போங்க. கடையை பத்தியெல்லாம் அப்புறம் பேசிக்கலாம். சரி.